महादेवं महेशानं महेश्वर उमापतिं महासेन गुरुं वन्दे महाभयनिवारणम्. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்சரம் தட்சிணாயன புண்ணிய காலம் வருஷ ருத்து ஆடி 8 ஜூலை 24 திங்கட்கிழமை. சுக்லபக்ஷம் பிரதமை திதி பிற்பகல் 2:31 வரை, பிறகு த்விதியை திதி. பூசம் நட்சத்திரம் காலை 10:02 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். சித்தி நாம யோகம், பவம் நாம கரணம். இன்றைக்கு சந்திர தரிசனம். அமாவாசைக்கு அடுத்ததாக வரக்கூடிய இரண்டாவது திதி த்விதியை திதி. மாலை நேரத்தில் வளர்பிறை த்விதியை திதியில சந்திர தரிசனம் செய்யணும். அதாவது காலையிலிருந்தே விரதம் இருக்கலாம், தலைக்கு ஸ்நானம் செய்து விரதம் இருக்கலாம். மாலை நேரத்தில் சிவாலயம் சென்று சிவபெருமானையும் அம்பிகையும் வணங்கி சந்திரனை தரிசிக்கணும். அப்படி செய்யும்போது சந்திர பலம் கூடும், மனது தெளிவாகும், குழப்பங்கள் விலகும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள், கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இதெல்லாம் செய்யலாம். அதே போன்று அம்பிகையுடைய அருள் வேணும், ஈசனுடைய அருள் வேணும்னாலும் இதை செய்யலாம், சந்திர பகவானுடைய அருள் வேணும்னாலும் இதை செய்யலாம். அப்படியாக இன்றைக்கு சந்திர தரிசனம் இருக்கும்போது சந்திரனுடைய காரகத்துவமா இருக்கக்கூடிய மனோகாரகன் அவரை சொல்றோம் இல்லையா, மனது நம்முடைய வசப்படும், மனது கட்டுப்படும், மனதுல தெளிவு இருக்கும். மனதுல தெளிவு இருந்துட்டா அனைத்துமே நமக்கு கிடைச்சிடும். எல்லாத்துக்குமே மனம்தான் அடிப்படையாக இருக்கு. அந்த மனது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்துட்டா, மனதுல தெளிவு இருந்துட்டா அனைத்துமே நமக்கு கிடைக்கும். அதனால இன்றைய நாளில் சந்திர தரிசனம் செய்யணும். இன்றைய நவகிரக நிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், கடகராசியில் சூரியன், அங்காரகன், சந்திரன். சிம்மராசியில் புதன், ராகு. கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் கேது. இன்றைய தினபலன்: மேஷ ராசி என்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 4ல சந்திரன் இருந்து புதன், சனி இவர்களுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். காலை 10:02 வரைக்கும் சனியுடைய சாரம் பூச நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய சாரம். எந்த சாரம் பெற்றிருந்தாலும், எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் 4ல சந்திரன் வரும்போது அங்காரகனோடு சேர்றாரு. இது உங்களுக்கு சாதகமான பலனையை அளிக்கும். ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டாகும், மனதில் தைரியம் உண்டாகும், விரும்பிய விஷயங்கள் கிடைக்கும், கல்வியில முன்னேற்றம் கிடைக்கும். இப்படியாக அங்காரகன் நீச்சம் பெற்றிருக்கார். அவரோட ஆட்சி பெற்ற சந்திரன் சேர்றதுனால அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாளாக இது இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 3ல சந்திரன் இருந்து சனி புதன் சாரத்தை பெற்றிருக்காரு. எந்த ஒரு பணியை செய்தாலும் உங்களுக்கு பொறுமை இருக்கும். பொறுமையாக இருந்து அந்த பணி முடியும் வரை, அதனுடைய பலன் கிடைக்கும் வரை காத்திருக்கக்கூடிய பக்குவம் இருக்கும். செய்யக்கூடிய பணிகள் அனைத்தையும் நிறைவாகவும் திருப்திகரமாகவும் செய்து முடிப்பீங்க. இன்றைய நாளில் நீங்க முழுமையான மன கட்டுப்பாட்டோடு இருப்பீங்க, முழுமையான ஈடுபாட்டோடு பணியாற்றுவீங்க. அனைத்து விதமான செயல்களையும் திருப்தியாக செய்து பலனை அடையக்கூடிய நாளாக இது அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாக இது அமையும். குடும்ப சூழ்நிலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் மாறி குடும்பத்துல சந்தோஷமான ஒரு நிலை உருவாகும். அதே போன்று உங்களுக்கு தேவையான பண வரவு கிடைக்கும். உங்களுக்கு உதவி செய்வதாக சொன்ன நண்பர்கள் இப்போது உதவி செய்து கொடுப்பார்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகல்வதற்கு தேவையான உதவிகள், ஆதரவுகள் இன்றைக்கு உங்களை வந்து சேரும். நல்ல செய்தி சிலருக்கு கிடைக்கும். விரும்பிய மாற்றங்கள் சிலர் செய்து முடிப்பீங்க. அப்படியாக இது நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரனோட அங்காரகனும் சூரியனும் சேர்றாங்க. இதுல அங்காரகன் நீச்சமானாலும் சரி, இந்த 3 கிரகங்கள் சேர்றது விசேஷமான யோகங்களாக இருக்கு. யோகங்கள் ஏராளமாக இருக்கு. அதுல சூரியன் சந்திரன் அங்காரனுடைய சேர்க்கை, இவர்கள் திரிகோணங்கள்ல இருப்பது, இது வந்து ஒரு யோகம். அப்படியாக இன்றைக்கு நீங்க யோகவானாக இருப்பீங்க, பாக்கியசாலியாக இருப்பீங்க. விருப்பங்கள் பூர்த்தியாகும், நினைத்ததை செய்து முடிக்க முடியும். தன்னம்பிக்கை உற்சாகம் இருக்கும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நல்ல பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில புதனும் ராகுவும் சேர்ந்து இருக்காங்க. புதன் ராசியில் இருக்கும்போது சாமர்த்தியமாக செயல்பட முடியும். ராகு ராசியில் இருக்கும்போது அனைவரையும் சிறப்பாக வழி நடத்த முடியும், அனைவரையும் சரியாக கையாள முடியும், பிரச்சனைகளை சரியாக கையாள முடியும், நல்ல தீர்வு எடுக்க முடியும். முக்கியமான பிரச்சனைகள்ல தைரியம் இருக்கும், துணிச்சல் இருக்கும். அனைவரையும் சமாதானப்படுத்த, அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உங்களிடத்துல இருக்கும். 12ல சந்திரன் சூரியனோடு சேர்ந்து இருக்காரு. நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் கூட இந்நாளில் இருக்கும். ஏற்கனவே திறமைசாலியாக இருக்கக்கூடிய நீங்க இன்னும் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வீங்க. உயரக்கூடிய நாளாக இது அமையும்.
கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். நல்ல லாபம், ஆதாயம், முன்னேறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய நாளாக இது அமைகின்றது. மேலும் சூரியன், சந்திரன், அங்காரகன் 3 கிரகங்கள் 11ல் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் எளிதாக கை வந்து சேரும். படிப்புக்கு ஏற்ற உத்தியோகம் கிடைக்கும், உத்தியோகத்துக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், சுயதொழில் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இப்போது தொடங்க முடியும். இப்படியாக உங்களுடைய நிலைக்கு தகுந்தவாறு நற்பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், வேலைகள் அனைத்து சிறப்பாக செய்து நற்பெயரை எடுப்பீங்க. உயர்ந்தவர்கள், பெரிய மனிதர்களிடத்தில் பாராட்டு பெறுவீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாளைய நல்ல எண்ணங்கள் இப்போது பூர்த்தியாகும். விரும்பிய இடங்களுக்கு சென்று வர முடியும். கடமைகளை தள்ளி போட்டு கொண்டிருந்தவர்கள் இப்போது அந்த கடமையை செய்ய தொடங்குவீர்கள். இப்படியாக அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். பாக்யஸ்தானத்துல சந்திரன் ஆட்சி பெற்று இருக்காரு, பாக்யாதிபதி. 10 சூரியனும் அந்த இடத்துல சேர்ந்து இருக்கார். தர்ம கர்மஸ்தான அதிபதிகள் சேர்றது, ராசிநாதன் அங்காரகன் நீச்ச பங்கம் அடைவது, அதனால மிகச்சிறந்த யோகம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் உயர்ந்து அனைவரும் உயர்த்தக்கூடிய அளவிற்கு நற்செயல்கள், நல்பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். இரக்கமான மனது இருக்கும், தயால குணம் இருக்கும், பெருந்தன்மை இருக்கும், விட்டு கொடுப்பீங்க, தேவையான நற்செய்தி கிடைக்கும், விருப்பங்கள் பூர்த்தியாகும். அனைத்தும் சாதகமாக நடக்கக்கூடிய, உங்களால் பிறருக்கும் பயன் உண்டாகக்கூடிய, நல்ல திருப்பம் ஏற்படக்கூடிய சிறந்த நாளாக இது அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமையுது. இன்றைக்கு என்ன விரதம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு சந்திர தரிசனம் இருக்கு. அதில் காலையிலிருந்தே முடிந்த அளவுக்கு நிறைய பேசாம தேவையான விஷயங்களை மட்டுமே, கல்வி சம்பந்தமான விஷயம், உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தமான விஷயம், தொழில் சம்பந்தமான விஷயம், இதை மட்டும் நீங்க பேசணும், வேற எதுவும் பேசக்கூடாது. அப்படி அமைதியாக, பொறுமையாக, கட்டுப்பாடாக இருந்து மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்யணும், சிவாலயம் சென்று வரணும், அம்பிகை ஈஸ்வரனை வழிபடணும். இப்படி செய்யும்போது சந்திராஷ்டம பிரச்சனை ஏதும் இருக்காது, மாறாக இது பலன் கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. 7ல சந்திரன் இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார். சூரியன் அங்காரகனும் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறாங்க. குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது. அதனால பிறருடைய ஆதிக்கம் உங்கள் மீது இருக்கும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கவலை இருக்காது. உங்கள் மீது இப்போது பிறருடைய ஆதிக்கம் இருந்தாலும், உங்கள் மீது அடக்குமுறை செலுத்தப்பட்டாலும் கூட பணிவு, அடக்கம், பொறுமை இவற்றின் மூலமாக அவர்களே நீங்கள் நண்பராக்கிக் கொள்வீர்கள். உங்களுடைய தயவு அவருக்கு தேவை என்ற நிலையை உருவாக்கி விடுவீர்கள். அப்படியாக நீங்கள் முதலில் பொறுமையாக இருந்துவிட்டால் பொறுமானது. இந்நாள் அனைவர் மூலமாகவும் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய, நல்ல நட்புகள் உருவாகக்கூடிய, நல்ல உறவுகள் பலப்படக்கூடிய நாளாக இது அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சூரியன் அங்காரகன் சந்திரன் 3 கிரகங்கள் 6ல சேர்ந்து இருக்கும்போது சந்திரனுக்கு சாரம் கொடுக்கிறது சனி புதன். அதனால போட்டி பொறாமைகளை இப்போது நீங்க தவிடுபடி ஆக்குவீங்க. எவர் எதிர்த்து நின்றாலும் வெற்றி பெறுவீங்க. அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக இருப்பீங்க. கடன் பிரச்சனை, உடல் உபாதைகள் அனைத்தும் தீரும். நீங்கள் முன்னேறக்கூடிய, நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மீன ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு முக்கியமான நன்மையை செய்யக்கூடிய கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், அங்காரகன் மூவரும் 5ஆம் இடத்துல இருப்பது. குரு ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு, இதுவே மிகச்சிறந்த யோகம். அதனால உங்களுக்கு உண்டான தேவையான அனைத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்ப நபர்களுக்கு உதவிகளை இப்போது நீங்க செய்வீங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயரை எடுப்பீங்க. சிலருக்கு பிரபல்ய யோகம் கிடைக்கும், சிலருக்கு கௌரவ பதவி கிடைக்கும். பொதுநல சிந்தனை மிகும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். இப்படியாக மிகச்சிறந்த நல்ல நாளாக இது உங்களுக்கு அமையும். இன்றைய ஜோதிட தகவல். ஒரு இடத்திலே வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது மனை வாஸ்துப்படி நல்லா பார்த்து வாங்கணும். வாங்கிய மனையில் வீடு முதல்ல வாஸ்து வரைபடம், வாஸ்து பிளான் பண்ணி நல்லபடியாக கட்டணுன்றதை பார்த்தோம். வாஸ்துன்னு சொல்றது பஞ்சபூதங்களுடைய ஒரு சேர்க்கை தான், இதனுடைய கூட்டு தான் வாஸ்து, இப்படி இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த இடம் மனை வாங்குறோம், வீடு கட்டுறோம். இதை வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது அல்லது மனை வாங்கும்போது ஜாதக ரீதியாக பார்த்து கூட ஒருவருக்கு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறதா, இது சாதகமாக இருக்குமா, நன்றாக அமையுமா, அல்லது கட்டிய வீட்டையே வாங்கக்கூடியது அவருக்கு யோகமாக இருக்குமா, சாதகமாக அமையுமா, நன்றாக அமையுமான்றது பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு மனை வாங்கிட்டாலும் அதில் வாஸ்துப்படி வீடு கட்ட முடிவு பண்ணிட்டாலும் சிலருக்கு அதிகமான செலவுகள் அதில் உண்டாகும். அதிகமான கால தாமதம், நேரம் கூடிண்டே போகும். சொன்ன நேரத்துக்குள்ள அதை முடிக்க முடியாது.
சிலருக்கு வந்து பணமுடை ஏற்படும், வேறு பிரச்சனைகள் ஏற்படும், சிலருக்கு வந்து அந்த பொருட்கள் கிடைக்காம தட்டுப்பாடுகள் ஏற்படும். இப்படியாக ஏதாவது ஒரு காரணங்கள் அவர்களுக்கு ஏற்படும். அதனால அவர்கள் வந்து ஜாதக ரீதியாக பார்த்து முதல்லயே கட்டிய வீட்டை வாங்கணுமா, இடம் வாங்கி வீடை கட்டணுமான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு இந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போது, மனை வாங்குறது, அந்த இடத்துல வீடு கட்டுறது ஆரம்பிக்கும் போது சுமூகமாக சீக்கிரமாக நடந்தேறும், செலவும் குறைவாக இருக்கும், மகிழ்ச்சியும் அவர்களுக்கு நிறைவாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது கட்டிடமாக வாங்கணும், கட்டப்பட்ட வீடாக வாங்கணும் சொன்னாலும் வாஸ்து முறைப்படி பார்த்து தான் வாங்கணும். கட்டிய வீட்டுக்கும் கூட வாஸ்து பார்க்கலாம். அவ்வளவு சீக்கிரமாக வாஸ்துப்படி இருக்கக்கூடிய வீடு அமைவதில்லை. ஆனாலும் இப்போது வாஸ்து அறிவு வந்து அதிக பேருக்கு வந்திருக்கு. அதாவது வாஸ்து பற்றின ஒரு நாலேஜ், அதை பற்றிய ஒரு விஷயம் வந்து அனைவருக்கும் இப்போது பார்க்கணுன்ற அறிவு வந்திருக்கு, தெரிஞ்சிருக்கு. அதன் மேல அக்கறை கூடி இருக்கு. அதனால இப்போது கட்டைய வீடாக இருந்தாலும் வாஸ்து பார்த்து வாங்கலாம். நம்ம இடம் வாங்கி இருந்தாலும் அதுல வாஸ்துப்படி வீடை கட்டிக்கொள்ளலாம். இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.